மின்னச் செய்தது. இந்திரஜித்தின் கைகள் பரபரவென்று பானங்களை வர்ஷித்தன. பற்பல விதமான அஸ்திரங்களை அவன் ஒன்றன் பின் ஒன்றாக இடைவிடாது தொடுத்தான். அவற்றை சமாளிப்பதற்குள் வானரப் படையினர் தளர்ந்து போய்விட்டனர். அந்த நிலையில் இந்திரஜித் மேக கூட்டங்களுக்கிடையே மறைந்து கொண்டு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து வானர சைன்யம் முழுவதையும் மயங்கி விழச் செய்தான். ஆஞ்சநேயர், ராமர், லக்ஷ்மணன் மூவரும் அந்த அஸ்திரத்தின் கட்டுக்குள் வராது இருந்தார்கள். ஜாம்பவான், சுக்ரீவன், அங்கதன், விபீஷணன் ஆகியோர் முழுமையாக கட்டுப்படாவிட்டாலும் ஓரளவுக்கு மயக்க நிலையில் இருந்தார்கள். நான்முகனுக்கு உரிய கௌரவத்தை அளிக்க ராமன் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். பின்னர் கோதண்டத்தை எடுத்து நாராயண அஸ்திரத்தை பிரயோகித்தார். ஸ்ரீமன் நாராயணனுக்கு அஞ்சலி செய்து பிரம்மாஸ்திரம் தன் மாயையை விலக்கிக் கொண்டது. வானர வீரர்கள் மயக்கம் நீங்கி எழுந்து உற்சாகத்தோடு சிம்மநாதம் செய்தனர். ரணகளமோ வெறிச்சோடி இருந்தது. அரக்க வீரர்களையோ இந்திரஜித்தையோ காணவில்லை. மயக்க நிலை நீங்கியதும் விபீஷணன் இந்திரஜித் பிரம்மாஸ்திர பிரயோகம் செய்து தங்களை கட்டியிருந்தான் என்பதை அறிந்து ராமனிடம் ஓடி வந்தான். யுத்த களத்திலே